சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குக்கு இனிமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த வழக்குக்கு நேற்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் அவரோட மகன் பென்னிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ண இவங்களை கடுமையாக தாக்கப்பட்டாங்க. 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடுத்து ஜூன் 21ஆம் தேதி அவங்க ரெண்டு பேரும் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஜூன் 22ஆம் தேதி நைட்டு 9 மணி போல பென்னிக்ஸ் உயிரிழந்திருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே அவரோட அப்பாவும் உயிரிழந்திருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா மொத்தம் 10 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. மீதம் இருக்கிற 9 போலீஸுமே குற்றவாளி தானே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவங்களுக்கு இரட்டை மரண தண்டனை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடிச்சு கொள்ற அளவுக்கு மனநலம் இருக்குன்னா இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாதவங்கன்னு இந்த தண்டனை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. நம்ம தான் காக்கி சட்டை போட்டிருக்கோமே, நம்மள யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆணவத்தில் ஆடுறவங்களுக்கு வேலை போய் வாழ்க்கை போய் இப்ப குடும்பத்தை இழந்து இப்ப உயிரை இழக்க போறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்க வரேன். நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.